ஹொர்னையில் உள்ள அரசு வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பிடுவதற்காக கொண்டுவரப்பட்ட பணம் அடங்கிய பையை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹொர்னையில் உள்ள அரசு வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் அடங்கிய பையை கடந்த 3ஆம் தேதி பிற்பகல் நபர் ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக வங்கியின் உதவி மேலாளர் மற்றும் ஒரு பாதுகாப்பு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் வங்கியின் உதவி மேலாளர் சம்பந்தப்பட்ட வங்கி வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் திருட்டு நடந்த விதத்தை அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் காணாமல் போயுள்ளமை தொடர்பாக 2 கோடீஸ்வர தொழிலதிபர்கள் மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள வங்கியின் உதவி மேலாளர் இதற்கு முன்னர் நல்லலுருவ பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களிடமிருந்தும் ஹொரணை பகுதியைச் சேர்ந்த 2 தொழிலதிபர்களிடமிருந்தும் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் இந்த 2 தொழிலதிபர்களிடமிருந்தும் லட்சக்கணக்கான பணம் கடன் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தனக்கு ஏற்பட்ட பெரும் கடனை மறைப்பதற்காக இந்த மோசடி செய்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். வங்கியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக அவர் அளித்த முறைப்பாடு பொய்யானதா என்பதை கண்டறியவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன.